ஸ்கூல் டைமில் இண்டிபெண்டன்ஸ் டே சொன்னோம்னா நமக்கு முக்கியமாக யாவது விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சாக்லேட்டு, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சட்டையில் குத்துற தேசிய கொடி. தேசிய கொடினாலே நம்மளோட அடையாளம் அண்டு ப்ரைட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த தேசிய கொடியை மட்டும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி குத்தாமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள தேசப்பற்று இல்லாத ஆள்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அந்த தேசப்பற்று இருக்குன்னு சொல்கிற ஆட்கள் மட்டும் சரியான தேசிய கொடியில் பயன்படுத்துகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுற அல்லது பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த கொடிகள் பார்த்தீங்கன்னா தப்பான கொடிகளாக தான் இருக்குது. நம்பிக்கை இல்லைல்ல? வாங்க ஃபீல்டில் போயிட்டு ஒரு சில கொடிகளை வாங்கிட்டு எந்தெந்த கொடிகள்லாம் சரியான தேசிய கொடி, எந்தெந்த கொடிகள்லாம் தவறான தேசிய கொடி அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம யூஸ் பண்ணுற தேசிய கொடியானது சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்னன்னு தெரியணும். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேப்பர் வச்சு நம்ம கற்றுக்கலாம். இந்த பேப்பரோட நீளத்தை பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர், உயரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர். இப்போது நீளம் டிவைடட் பை உயரம் நம்ம போட்டோம் அப்படின்னா 2/1 வரும். அதாவது இதோட உயரம் 1 மடங்கு இருக்குது, நீளம் 2 மடங்கு இருக்குது. அதனால இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2/1. ஸோ ஒரு ஸ்க்ரீன் அல்லது இமேஜோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட உயரத்துக்கும் நீளத்துக்கும் உள்ள ரேஷியோ தான். இப்போ ரீசெண்ட் டைமில் டெவலப் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டிவி, லேப்டாப், மொபைல் ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது அகலத்துக்கும் நீளத்துக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 16/9 தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ நம்ம எவ்வளோ தான் மேக்ஸிமைஸ் பண்ணாலும் சரி, மினிமைஸ் பண்ணாலும் சரி, அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 16/9 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் இதை நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எய்தர் நம்ம வீடியோவில் இன்ஃபர்மேஷன் லூஸ் பண்ணுவோம், அல்லது வீடியோ பிக்சலேட் ஆகி குவாலிட்டி ரொம்ப மோசமாக தெரியும். அதே மாதிரி 1950s எடுத்த வீடியோஸோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 4/3 அப்படின்னு இருக்கும். அதனால தான் அந்த காலத்து டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா 4/3 ரேஷியோவில் ஒரு மாதிரி ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இந்த 1950s எடுத்த வீடியோஸை கொண்டாந்து நம்ம லேட்டஸ்ட் டிவியில் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைடில் 2 பிளாக் கலர் பார் தான் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி டிவியில் மூவிஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே உங்களால் அந்த பிளாக் கலர் லைன்ஸை பார்க்க முடியும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ 2.35/1 அப்படிங்கிற ரேஷியோவில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டேஜ் நம்ம 16/9 உள்ள டிவியில் ப்ளே பண்ணுறப்போ மேலே கீழே இந்த பிளாக் கலர் லைன்ஸ் இருந்தால் தான் ஃபிட் ஆகும். ஆனால் டிவிக்குனே ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல் அண்ட் ரியாலிட்டி ஷோ மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறப்பே 16/9 அப்படிங்கிற ரேஷியோவில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம டிவியில் பார்க்குறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதெல்லாம் சரி, இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கும் தேசிய கொடிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நீங்கள் எந்த நாட்டு தேசிய கொடி எடுத்துட்டீங்கனாலும் அந்த நாட்டு தேசிய கொடிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளாக் கோடில் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொடியோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த கொடியோட நீளத்துக்கும் உயரத்துக்கும் எவ்வளோ ரேஷியோ இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லா நாட்டு கொடிக்கும் இருக்கும். நம்ம இந்தியன் ஃபிளாகோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 3/2 அப்படின்னு தான் இருக்கணும். நம்மள மாதிரியே இன்னொரு 90 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிளாகோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3/2 தான். நம்ம இந்தியன் ஃபிளாக் கோட் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மொத்தமாக 9 ஸ்டாண்டர்ட் சைஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 9 சைஸோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 3/2. சரி வாங்க, நம்மளும் லோக்கல் கடைங்களுக்கு போய் அங்கே உள்ள ஃபிளாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 3/2 இருக்கான்னு பார்த்தலாம். நம்ம ஊரில் தேசிய கொடி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த ரூல்ஸை பற்றி ஒன்றுமே தெரியறதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு தச்சு வித்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேசிய கொடி மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான அப்ரூவல் அவசியம். அது இல்லாமல் பண்ணவே கூடாது. நாங்கள் 3-4 கடைகளிலிருந்து வேறு சைஸில் கொடிங்களை வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கொடிங்களோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணி பார்த்தோம். நாங்கள் மெஷர் பண்ண கொடியோட நீளத்தை பார்த்தீங்க அப்படின்னா 179 சென்டிமீட்டர், உயரத்தை பார்த்தீங்கன்னா 112.5 சென்டிமீட்டர். இதோட நீளம் வர்சஸ் உயரத்தோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3/2 ரேஷியோவே இல்லை. அதே மாதிரி ரெண்டாவது கொடியை பார்த்தீங்கன்னா இதோட நீளம் வர்சஸ் உயரத்தோட ரேஷியோ 3/2 அப்படிங்கிற ரேஷியோவில் இல்லவே இல்லை. மூணாவதா இந்த கொடியை பார்த்தீங்க அப்படின்னா இதோட நீளம் 56 சென்டிமீட்டர், உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 52 சென்டிமீட்டர். இதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி 3/2 இல்லை. அண்ட் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்படி பண்ணவே கூடாது. ஸோ நாங்கள் வாங்கின துணியில் பண்ண கொடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த கொடியுமே ரேஷியோ மேட்ச் பண்ணவே இல்லை. அதே மாதிரி பேப்பரில் செஞ்ச கொடிகளை வாங்கிட்டு அதோட ரேஷியோ செக் பண்ணி பார்த்தோம். இந்த கொடியோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3/2 ஈக்குவலாக இருந்தது. நாங்கள் பார்த்த கொடிகளில் இதான் ஓரளவுக்கு ரேஷியோ க்ளோஸாக இருந்த கொடி. இந்த கொடியை பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ சரியாகவே இல்லை. இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர் கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோ மோசமாக மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஃபிளாக் தயாரிக்கிறதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நேஷனல் ஃபிளாக் இந்த துணியில் தான் தயாரிக்கணும், கலருங்கிறது இப்படி தான் இருக்கணும், சைஸ் இப்படி தான் இருக்கணும், ஆஸ்பெக்ட் ரேஷியோ இப்படி தான் இருக்கணுங்கிறது டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட விடுங்க, ஒரு இந்தியன் நேஷனல் ஃபிளாக்ல எவ்வளோ நூல் இருக்கணுங்கிறவர் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மீட் பண்ணல அப்படின்னா அது ஒரு சரியான இந்தியன் நேஷனல் ஃபிளாகே கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் நம்மள நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இந்தியன் நேஷனல் ஃபிளாக் தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸ் உள்ள ஒரே ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா KKGSS. இந்த ஆர்கனைசேஷன் கர்நாடகாவில் பெங்கேரி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. இவங்க மட்டும்தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நேஷனல் ஃபிளாக் தயாரிச்சிட்டு இருக்காங்க.
இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் வந்து இந்தியன் நேஷனல் ஃபிளாக் தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து கள்ளநோட்டு அடிக்கிறத விட மிகப்பெரிய தேச துரோகம். அவங்களா கூட விட்டுருங்க, ஃப்ளாகுங்கிறது நம்மளோட ப்ரைடு. அதனால தேட்டரில் நேஷனல் ஆந்தம் பாடுறப்ப எழுந்துச்சுனா மட்டும் பத்தாது. ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் இந்தியன் சிட்டிசனாக சரியான கொடியை வாங்கி பயன்படுத்த வேண்டியது ஒவ்வொருத்தவங்களோட கடமை. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.